அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள், அதாவது ஒவ்வொரு கிரகங்கள், அதாவது மாத கிரகங்கள் ஆகட்டும், வருட கிரகங்கள் ஆகட்டும், இந்த மாதத்துல எந்த மாதிரியான ஒரு அடைவுகளை பெற்றிருக்கு, அதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மிதுன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து கடக ராசியில சுக்கிரன் பகவான், சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாகவே. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் எந்த அளவுக்கு பயிற்சி ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி 9வது, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்களின் கோச்சார பெயர்ச்சிகள். இந்த பத்தி நம்ம இந்த பதிவுல தெளிவா டீடைல்டா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இந்த விருச்சிக ராசி 8ஆம் இடம்னு சொன்னாலே மறைவு ஸ்தானம். நீண்ட நாள் கடன், நீண்ட நாள் வியாதி, தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இது எல்லாமே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்கள் விசாகம் நட்சத்திர அன்பர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திர அன்பர்கள், கேட்டை நட்சத்திர அன்பர்கள். இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் நான் சொன்ன மாதிரியே துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மமா தான் இருப்பாங்க. அதாவது எல்லா இடத்துலயும் கூனி குறுகி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து ஒரு சூழ்நிலை காரணமாக எப்போதுமே எல்லா தவறையும் தன்மையிலே சுமத்தி கொண்டு போபவர்களும், அடுத்து பாத்தீங்கன்னா யாருமே இவர்கள் செய்யாத தப்புக்கு இவர்கள் மேல பழி போட்டா கூட அதுக்கு எதிர்பதில் கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அமைதியாக அந்த இடத்துல போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்து குடும்ப உறவுகள் எப்போதுமே இவர்களாதான் பெரிய அளவுக்கு குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் இவங்களை புரிந்து கொள்ள முடியாத நபர்களாக தான் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப கடினமான உழைப்பாளி. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு உயர்வு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலயும் ட்ராஜடி, எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள், உழைச்சு ஓடா தேஞ்சமே ஒழிய எந்த அளவுக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, விருச்சிக ராசி அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ன்றது ஸ்ட்ரகிள்ஸை மாத்திரம்தான் கொடுத்துக்கிட்டே இருக்குமே ஒழிய நன்மையை எப்பமாவது அரிதா கொடுக்கும். நம்ம கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த நல்ல விஷயங்கள் வந்து மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் பின்னாடியே பிரச்சனைகள் வரும். அந்த அளவுக்கு அந்த கெடுதலான பலன்களை அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் சேம் தான். திறமைகள் 1000 இருந்தும் அதற்குண்டான வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்காது. அந்த அளவுக்கு அந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இவர்களா வலிய போய் எல்லா இடத்துலயும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாலும் கூட ரொம்ப அசால்ட்டா எல்லாரும் இவர்களை தூக்கி எறிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைகளை சந்திக்கக்கூடியவர்களும் இந்த ராசி என்பர்கள். இந்த ராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, எங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கல, இனிமேல் முதற்கொண்டு ஏதாவது நடந்துட போகுதா, எங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து விரயஸ்தானத்திற்கு வருகிறார். நீங்க இந்த காலகட்டம் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு அவசியமான ஒரு சூழ்நிலை. இதை நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. என்ன நீங்க நிராகரிச்சாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா
தன்னுடைய சொந்த ஊர்லயே இருக்கணும், தன்னுடைய சொந்த நாட்டிலேயே இருக்கணும், எந்த இடத்துக்கும் நம்ம போயிடக்கூடாது. ஏற்கனவே நீங்க கஷ்டம் தானே படுறீங்க, அப்புறம் ஏன் இந்த இடத்துலயே இருக்கணும், ஏன் இந்த இடத்துலயே இருந்து நீங்க சாதிக்க போறீங்களா? உங்களால சாதிக்கவே முடியாது. அதனால உங்களுக்கு நேரங்காலங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வரப்போகுது. அதுல இருந்து நிறைய வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடந்த காலத்துல குடும்பத்தினால ஏமாற்றம் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே உங்களை விட்டுட்டு தனியா போயிருப்பாங்க. உங்களை ஏமாத்திட்டு 15 வருஷம் குடும்பம் நடத்தின அந்த கணவரோடையோ மனைவியோடையோ அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்கும் போது உங்களுக்கு இங்க இருந்து நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க? எதுவுமே செய்ய முடியாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் செஞ்சுக்கோங்க. வெளியூர் வெளிநாடு போய்க்கோங்க. அதுக்கு அந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கு. உங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துல சாதகமான பலன் இல்லாத பட்சத்துல அதுக்கு உண்டான நிவர்த்தியை தேடி அலையும் போது கண்டிப்பாக அதற்கு உண்டான விடிவு காலம்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. உங்களுடைய 10ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறார், ஆட்சி பெற்று இருக்கிறார். அதனால உங்களுடைய தொழில்ல ஒரு நிரந்தரத்தன்மை, ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் அப்படின்றது உங்க தொழிலையும் வேலையிலையும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. நிறைய ஆர்டர்ஸ் நீங்க வெளிநாட்டுல இருந்து எடுக்கலாம், உள்நாட்டிலேயே எடுக்கலாம், இல்ல வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து பிற மாநிலங்கள்ல இருந்து எடுக்கலாம் ஆர்டர்ஸை. இந்த மாதிரியாக எடுக்கும் போது உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சிகள்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமண உறவுகள்ல நிறைய ஒரு மனஸ்தாபங்கள், திருமணமாகி ஒரு 6 மாசம் 1 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த திருமண உறவை விட்டு வெளியேறுவதற்குண்டான ஒரு நேரம்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இப்போ நீங்க மீண்டும் உறவுகளோடு சேர்ந்து பேசி அதற்கு என்ன தீர்வு அப்படின்றதை நீங்க நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு திருமண முயற்சிகள், அதாவது உங்களுக்கு கால நேரம் நல்லா இருக்கு, திசா புத்திகள்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல திருமண முயற்சிகள்ல மிக துரிதமாக செயல்பட்டு நல்ல ஒரு வரன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய கலத்திராதிபதி உங்களுடைய 8ஆம் இடத்தை விட்டு நகர்ந்துட்டார். அதனால கண்டிப்பாக திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு சக்சஸான ஒரு விஷயங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரம். இயற்கையாகவே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அங்க சந்திரன் நீச்சம் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த குழந்தை பிறப்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தாயினாலே அந்த சந்திரனை தான் கொடுக்கும். அங்கேயே அந்த சந்திரன் நீச்சம் ஆகுறதுனால அந்த தாயாக கூடிய ஒரு வாய்ப்புன்றது இவர்களுக்கு ரொம்ப கம்மி. அப்படியே தாய்மை அடைந்தாலும் அந்த ஒரு குழந்தை பாக்கியம் பெற்றாலும் அந்த குழந்தையினால இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பெற்றோர்கள், அந்த விருச்சிக ராசி பெற்றோர்கள் எப்போதுமே நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த செப்டம்பர் மாதம் குழந்தை பிறப்புல எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்கள், மருத்துவ ஆலோசனைகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு வருமான வளர்ச்சி, நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு டைம். அடுத்து விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதுதான ஒரு வேலை வாய்ப்புகள், நீங்க 10 வருஷம் ஒரு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த ஒரு காலமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே உங்களுடைய தசாபுத்தி நன்மையாக இருந்தது அப்படின்னா 100% அப்படியே நடக்கும். அதுல எந்த விதமான ஒரு பிசுறும் இல்லாமல் அப்படியே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக தான் இருக்கும். உங்களுடைய கெடுதலான தசாபுத்தி இருந்தது அப்படின்னா குடும்ப பிரிவுகள்ன்றது அதிகமா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமைன்றது குறைவா இருக்கும், திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால அந்த தசாபுத்தி பலன்களை, சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்பி நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.